சார், நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன். அந்த பிஎஃப் அமௌண்ட் இப்ப எடுக்க முடியுமா? இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் லட்சக்கணக்கான எம்ப்ளாயீஸ் அவங்களோட அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியாமல் இருக்காங்க. இந்த அன்கிளைம்டு அமௌண்ட் மட்டும் பிஎஃப்ல அப்ராக்சிமேட்லி 10,000 கோடி ரூபாய் இருக்கு. சார், எங்கிட்ட பிஎஃப் நம்பர் இருக்கு. ஆனா பிஎஃப் ஆஃபீஸ் போயும் கிளைம் பண்ண முடியல. அதனால தான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா புது டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ண போறாங்க. அதனோட நேம் வந்து இ-ப்ராப்தி போர்ட்டல். இந்த போர்ட்டல் மூலமா பழைய பிஎஃப் அக்கௌண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஆதார் ஆத்தென்டிகேஷனை யூஸ் பண்ண முடியும், யூஏஎன்னை அந்த அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிக்கலாம், அண்ட் ஆல்சோ இன்ஆக்டிவ் பிஎஃப் அக்கௌண்ட்டையும் ட்ரேஸ் பண்ணலாம். அப்ப பல வருஷமா எடுக்க முடியாத பிஎஃப் அமௌண்ட் இப்ப எடுக்க முடியுமா? எக்ஸாக்ட்லி. இந்த போர்ட்டல் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா எல்லா அன்கிளைம்டு பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கும் கண்டிப்பா ஒரு விடிவு காலம் கிடைக்கும். நீங்களும் உங்க பணத்தை கிளைம் பண்ணாம வச்சிருக்கீங்களா? நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இ-ப்ராப்தி போர்ட்டல் லான்ச் ஆன உடனே அதை பத்தி டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா சொல்றோம். இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய அன்கிளைம்டு அமௌண்ட் பிஎஃப்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்.